விஜய் நாகப்பட்டினத்துல பேசும்போதும் சரி, மீனவ சமுதாய மக்களை அட்டாக் பண்ணி அவங்கள கவர்ற மாதிரியான பேச்சுக்களையும், அவங்களுக்கான ஒரு அரசியல் கொடுக்குற மாதிரியான பேச்சுக்களையுமே எல்லா கட்சிகளுமே எடுத்துட்டு போறாங்களே. அந்த பிரதிநிதித்துவம் முக்கியத்துவம் கொடுக்கறதே மீனவ சமுதாயத்தை நோக்கியே கொடுக்குறாங்களே. அப்ப அந்த மீனவ சமுதாய மக்கள் தான் அந்த பகுதியில் அதிகமா இருக்காங்களா அப்படின்னா, அங்கதான் திமுகவும் தவறு பண்ணுது. மெயினா திமுக மட்டும்தான் தவறு பண்ணுது. ஏன்னா மற்றவங்களாம் கொஞ்சம் உஷாரா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. எதிர்க்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுகவும் சரி, புதிதா வந்திருக்கக்கூடிய தாவேகாவும் சரி, ரொம்ப தெளிவா பொது சமுதாயத்தை சேர்ந்த ஒரு நபர்களை தான் கேண்டிடேட்டா அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, மீனவ சமுதாய மக்கள் நாகப்பட்டினம் டெல்டா மாவட்டமா பார்க்கக்கூடிய நாகப்பட்டினம், மயிலாடுதுறை இந்த பகுதிகளில் கிட்டத்தட்ட குறைவான பர்சன்டேஜ், அதாவது பொது சமுதாயம் அந்த பகுதியில் அதிகமாக வசிக்கக்கூடிய முக்குளத்தோர், பட்டியலின மக்கள், இவங்களையெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மீனவ சமுதாய மக்களினுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது குறைவாக இருக்கிறத அதிமுகவும் தாவேகாவும் தான் கணிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது.